ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேன் ருசி சமையல். ரசித்து சமைக்கலாம், ருசித்து சாப்பிடலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட் சாக்கர்பாறை ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு குயிக்கான ஸ்வீட் செய்யணுன்னா இந்த மாதிரி சக்கர்பாறை ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குறைவான இன்க்ரீடியன்ஸில் குறைவான நேரத்தில் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கப்பு வந்து பார்த்திங்கன்னா 250 ml கப். நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப்புக்கும் குறைவாக ஒரு 50 ml நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்க்கு பதிலாக ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போது நல்லா அப்படியே பிணைஞ்சிக்கோங்க. தண்ணியை ஃபஸ்ட்டு எதுவும் ஆட் பண்ணாமல் பிணையுங்க. நம்ம கையில் அந்த மாவை பிடிக்கக்குள்ள நல்லா நம்ம எந்த ஷேப்புக்கு பிடிக்கிறோமோ அந்த ஷேப்புக்கு அந்த மாவு வந்து வரணும். இது வந்து பர்ஃபெக்டான அளவு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தி பிணைஞ்சிக்கோங்க. மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரணும். அப்போ தான் வந்து நமக்கு ஸ்வீட் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம பிணைஞ்ச மாவு வந்து பார்த்திங்கன்னா இப்படி பிரிச்சிங்கன்னா லேயராக வரணும். இந்த மாதிரி நமக்கு லேயராக வந்துச்சுன்னா ஸ்வீட் வந்து நல்லா சூப்பராக வரும். இப்போது இது ஒரு ஈர துணி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சிட்டு இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா லேயராக வந்திருக்கு. நம்ம கண்டிப்பாக ஈர துணி போட்டு நம்ம மூடி வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு மூடி போட்டாவது நம்ம மூடி வைக்கணும். மாவு வந்து அப்போ தான் நமக்கு காஞ்சி போகாது. இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கட் பண்ணக்குள்ள ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு டபுளாக கட் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக மாவை பிணைஞ்சி எடுத்தோன்னா ஆயிலெலாம் வந்து ஆட் பண்ணி தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அப்படியே தேய்க்கலாம். கண்டிப்பாக மாவு வந்து ஒட்டாது. இப்போ நல்லா எல்லா பக்கமும் ஒரே போல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கணும். இப்போது நம்ம சைட்லலாம் கட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த ஷேஃபுக்கு வேணுமோ அந்த ஷேஃபுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் மட்டும் இல்லை, ரெக்டாங்குலர், டைமண்ட் ஷேப் எந்த ஷேப்னாலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம 2 பேட்சஸ் மாவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா உங்களுக்கு சமையல் மேடை ஒரே டைமில் தேய்ச்சி எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சமையல் மேடை மேலேயே வச்சு ஒரே டைமில் நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு எண்ணெயில் பொரிக்கக்குள்ள ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடான அப்புறம் ஒவ்வொரு பீசஸாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. சக்கர்பாறை ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். அப்போ தான் மேலேயும் சரி உள்ளேயும் சரி நல்லா ஒரே மாதிரி வெந்து வரும். அதிகமாக தீ வச்சிங்கன்னா டக்குன்னு கலர் வந்து மேலே மாறிடும், ஆனால் உள்ளே வேகாது. நமக்கு அந்த பாத்திரத்தில் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஒன்று போல் கலர் வரும். இல்லைன்னா ஒன்று நல்லா டார்க்காகவும் ஒன்று லைட்டான கலராகவும் கிடச்சிடும். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி கலர் வந்த உடனே நம்ம ஆயிலேருந்து எடுத்துடலாம்.
நல்லா ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த அளவுக்கு வந்து கலரில் எடுக்கணும். இதை விட நம்ம அதிகமாக குக் பண்ணக்கூடாது. அப்போ நல்ல ஒரு தீஞ்ச வாசனை வந்துடும். டேஸ்ட்டும் நல்லா ஒரு தீஞ்ச டேஸ்ட் வந்துடும். இப்போ ஒரு கடாயில் 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கப் வந்து பார்த்திங்கன்னா 250 ml கப். நல்லா சர்க்கரை கரையட்டும். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நம்ம ஒரு கம்பி பக்குவம் எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கம்பி பக்குவம் வரணும். இந்த அளவுக்கு காய்ச்ச உடனே நம்ம சுட்டு வச்சுருந்த பீஸஸை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். இந்த சர்க்கரை பாகு வந்து அந்த பீஸஸோட நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். சர்க்கரை பாகு நல்லா கெட்டியாகணும். ஒரு 4 மினிட்ஸ் வந்து நம்ம கொதிக்க வச்சிங்கன்னா போதும். பாருங்கள், நல்லாவே கொதிச்சு நல்லா இப்படி வத்தி போச்சு. இந்த மாதிரி நல்லா வத்தி போகணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். ஆற விடுறோன்னா அப்படியே விடக்கூடாது. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு டைமு சும்மா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அந்த பீசஸில் நல்லா சர்க்கரை ஒட்டி வரும். இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டால் தான் எல்லா பீசஸ்லேயும் ஒரே மாதிரியான அளவில் சர்க்கரை வந்து நல்லா செட் ஆகும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பரான சகர்பாரா ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் சரி, நம்ம செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு குயிக்கான ரெசிபி செய்யலான்னா இந்த மாதிரி சகர்பாரா ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு பீசஸ் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா பீஸுமே இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த உள்ள லேயராக இருக்கணும். இந்த மாதிரி வந்தால் தான் நம்ம பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்.